அரசியல் போர்க்களம் உறவுகளுக்கு வணக்கம். ஆனால் அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷா, மீண்டும் கைதான சவுக்கு சங்கர், இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு. முதல்ல அம்பேத்கர் குறித்தான சர்ச்சையை பற்றி பார்த்துருவோம். சமீபத்தில் இந்தியா முழுவதும் கண்டனங்களை எழுப்பின ஒரே சர்ச்சை இந்த சர்ச்சை தான். சமீபத்தில் நடந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் நடந்த விவாதத்தில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, இப்போதெல்லாம் அம்பேத்கரின் பெயரை குறிப்பிடுவது சொல்வது ஃபேஷன் ஆயிடுச்சு. எங்கேயும் எப்போதும் அம்பேத்கர் 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 அம்பேத்கர்னு சொல்றதுக்கு பதிலாக பகவான் பேரை சொன்னா 7 பிறவிலையும் சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. अभी एक फैशन हो गया है, अम्बेडकर 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 अम्बेडकर. इतना नाम अगर भगवान का लेते तो 7 जन्मों तक स्वर्ग मिल जाता. இந்த பேச்சிற்கு நாடு முழுவதும் கண்டனங்கள் எழுந்தது. குறிப்பாக தமிழ்நாட்டின் பல அரசியல் தலைவர்களும் வெகுசன மக்களும் தங்களது கண்டனங்களை எழுப்பினார்கள். இதையடுத்து இந்த கண்டனங்களுக்கு பதிலளித்த பாஜகவினர், நாங்கள் அம்பேத்கரை இழிவுபடுத்தவில்லை, காங்கிரஸ் கட்சியினர் தான் அம்பேத்கரை இழிவுபடுத்துறாங்க, அம்பேத்கரை நாங்கள் கடவுளாகத்தான் பார்க்கிறோம்னு சொல்றாங்க. இதற்கு நம்மளோட எதிர்ப்பை தெரிவிக்கிறது, ஆதரவை தெரிவிக்கிறத விட ஒரு விடயத்தை தெளிவாக விளக்க வேண்டியதுதான் முக்கியம். அம்பேத்கர் ஒரு குறிப்பிட்ட ஜாதிய தலைவர் அல்ல. அம்பேத்கர் எல்லாராலும் கொண்டாடப்பட வேண்டிய தலைவர். அம்பேத்கர் போராடியது ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களுக்காக அல்ல. அம்பேத்கர் போராடியது உலகமெங்கும் ஒடுக்கப்பட்டு அடக்கப்பட்டு வாழும் மக்களுக்காக. அம்பேத்கரை குறிப்பிட்ட சமுதாய மக்கள் தான் படிக்க வேண்டும், பின்தொடர வேண்டும் என்பது இல்லை. எல்லோரும் படிக்கலாம், எல்லோரும் பின்பற்றலாம். இந்த விடயத்தை தெளிவாக புரிந்து கொண்ட அரசாங்கமும் மக்களும் உருவானா இந்த மாதிரியான சர்ச்சைகளை தவிர்க்கலாம். இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. அடுத்தது, மீண்டும் கைதான சவுக்கு சங்கர். அதற்கான காரணம் என்னன்றதை பார்க்கலாம். எதுக்காக கைது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, மதுரை நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் மீது நிலுவையில் உள்ள ஒரு வழக்குக்கு வாய்தாக்கு போகாததான் மதுரை நீதிமன்றம் அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பித்து தேனி பழனிச்செட்டிப்பட்டி காவல்துறை சென்னையிற்கு வந்து கைது செய்து மதுரை நீதிமன்றத்தில் ஆஜர் பண்ணியிருக்காங்க. மதுரை நீதிமன்றம் டிசம்பர் 20ஆம் தேதி வரை 2 நாட்களுக்கு நீதிமன்ற காவல் எடுத்து விசாரிக்க உத்தரவிட்டிருக்காங்க. இது என்ன வழக்குக்காக கைது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, கடந்த ஜூன் மாதம் சவுக்கு சங்கர் கஞ்சா வைத்திருந்ததாக தேனி மாவட்டம் பழனிச்செட்டிப்பட்டி காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்காது. அந்த வழக்கில் பிணை கொடுத்த நிலையில் அந்த வழக்கின் வாய்தால ஆஜராகலன்னு சொல்லி தான் கைது பண்ணியிருக்காங்க. இதற்கு முன்னால் இதே வழக்கில் சவுக்கு சங்கர் மீது குண்டாஸ் போட்டிருந்தாங்க. போட்டுட்டு அந்த குண்டாஸை திரும்ப பெற்றாங்க தமிழ்நாடு காவல்துறை. இதுதான் சவுக்கு சங்கரின் கைதை பற்றின தகவல். இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த செய்தியை கடத்த ஷேர் பண்ணுங்க. அப்படியே இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள அரசியல் போர்க்களம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.